कृष्ण। स्मृतिपुराणोक्त धर्ममार्गरतं गुरुं भक्तानां हितभक्तारं नमस्ये चित्तशुद्धये अद्वैतानन्दभरितं साधूनामुपकारिणं सर्वशास्त्रविदं शान्तं नमस्ये चित्तशुद्धये भगवत्पादपादाब्ज विनिदेशितचेतसः श्रीचन्द्रशेखर गुरोः प्रसादो मयि जायताम् क्षेत्रतीर्थकथाभिज्ञः सच्चिदानन्दविग्रहः चन्द्रशेखरवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदज्ञान् वेदभाष्यज्ञान् कर्तुं यस्य समुद्यमः गुरुर्यस्य महादेवः तं वन्दे चन्द्रशेखरम् विनयेन प्रार्थयेऽहं विद्यां बोधय मे गुरो मार्गमन्यं न जानेऽहं भवन्तं शरणं गतः इति श्रीशङ्करविजयेन्द्र सरस्वती विरचितं श्रीचन्द्रशेखर गुरोर्दशकं सम्पूर्णम्। Beautiful ma. பாலப்பெரிவாள் எழுதினது அது. ஜெய் ஸ்ரீ ஆமா கிருஷ்ணா. ஆமா சார், பாலப்பெரியாள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यतेन स पापेन पद्मपद्रमिवाम्भसा भोक्तारयज्ञतपसां सर्वलोकमहेश्वरम् सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिं पृच्छति. जय श्री कृष्ण. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு ஆரம்பம். பெரிவாளோட ஆர்த்தி absolutely wonderful. Thanks a lot. See, thanks a lot, Jason. Ji, ரொம்ப beautiful. Wonderful, wonderful. Thank you, sir. Thanks, man. So, 7வது அத்தியாயத்துல இருக்கோம். 16 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பக்தி யோகம் பத்தி சொல்லியிருக்கார் பகவான். அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். 17, 18, 19 3 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். 7வது பிரார்த்தனை சொல்லிட்டு 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல இருந்து இன்னியோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मत्तः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन मत्तः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दखे पौरुषन् नृषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम्
बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम् बलं बलवतां चाहं कामरागविवर्जितम् धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहन्तेषु ते मयि त्रिभिर्गुणमयैर्भावैरेभिः सर्वमिदं जगत् मोहितन्नाभिजानाति मामेभ्यः परमव्ययम् दैवी ह्येषा गुणमयी मम माया दुरुत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते न मां दुष्कृतिनो मूढा प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः चतुर्विधा भजन्ते मां जनाः सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ நாலு விதமான வழிபாடு பண்றவா இருக்கா. ஆர்த்தோ கஷ்டத்துல இருக்கிறவா, ஜிக்ஞாசு ஆர்வமுடையவா, அர்த்தார்த்தி பொருளுக்காக வேண்டிக்கிறவா, ஞானி. இந்த மாதிரி நாலு நல்ல விதமான வழிபாடு பண்றவா இருக்கா அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ஞானி இதுல யாருக்கு எப்படி எப்படி அவளை பத்தி நினைக்கிறா பகவான் அப்படின்னு 17ஆம் ஸ்லோகம். தேஷாஞானி நித்யயுக்த ஏக பக்திர்விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தமஹம் ச ச மம பிரியः. ஹலோ. தேஷாம் அவர்களில், ஞானி ஞானி, நித்ய எப்பொழுதும், யுக்த ஈடுபட்டு, ஏக ஒரே, பக்தி பக்தி, விசிஷ்யதே விசேஷமானது, பிரியக பிடிச்சது, ஹி ஏனென்றால், ஞானினக ஞானியிட, அத்தியர்த்தம் மிகவும், அகம் நான், சக அவர், ச மற்றும், மம எனக்கு, பிரியக பிரியமானவர். பகவான் சொல்ற அவர்களில், இந்த 4 பேர் இருக்காளே அதை பத்தி சொல்றது, அவர்களில் என்னிடமே ஒரு மனப்பட்டு பக்தியும் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர் எனக்கு விசேஷமானவர், அவருக்கு நான் பிரியமானவர், அவர் எனக்கு பிரியமானவர். பகவான் சொல்றது ஓஷனா பார்க்கலாம். தேஷாஞானி நித்யயுக்த, தேஷா தேஷா இல்ல, தேசா இல்ல, ஷா. தேஷா ஞானி ஞானி ரெண்டுமே நெடுலெழுத்து. நித்யயுக்த நீ மேலாக யூ மேலாக, நித்யயுக்த ஏக ஏ இல்ல, ஏ ஏக பக்திர் பக்திர் பமிலாக, பக்திர் கப்புறம் ரஃபார், விசிஷ்யதே விசிஷ்ய ஷி இஷ் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம், பிரியோ ஹி ஞாஹி மிலாக கொடுத்து, ஹி ஞானி நோத்ய நோ மிலாக, யர்த்தம் யர்த்த யக்கப்புறம் ரஃபார், யர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா யர்த்தமஹம் மஹம் அம்ம இம்மண்ட் அ சேர்த்துண்டு ம சொல்லிண்டு, தமஹம் ச ச மம பிரியः
அகம் சச்ச மம சச்ச மம எல்லாமே குறில் எழுத்துக்கள். மப்ரியஹ ராகத்துக்கு அடுத்து மப்ரியஹ தேஷாஞானி நித்யயுக்த ஏக பக்திர்விசிஷ்யதே प्रियो हि ज्ञानिनोत्यर्थमहं स च मम प्रियः तेषां ज्ञानी நித்தியயுக்த. தேஷாம் அந்த 4 வகைகளில் ஞானி, ஞானினா பகவான வழிபாடுறதில்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இது வேணும் அது வேணும் இல்ல, ஒரு துயரத்துல இல்ல, பகவான் யாருன்னு அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல இல்ல, பகவானும் நானும் அப்படியே பகவான்லயே லயிச்சுண்டு பகவானும் தானும் ஒண்ணு மாதிரி இருந்துட்டு அப்படி ஒரு பிரியத்தோட இருக்கிறது, அதான் ஞானி. நித்திய யுக்த எப்பொழுதுமே நினைச்சுக்கிறது. எந்த மாதிரியான ஒரு வேலை பண்றதா இருந்தாலும், சாதாரண வீட்டு வேலைகளா இருக்கட்டும், அவர் பகவான் கைத்தாவில பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்றதையா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு இடத்துலயும் நித்திய யுக்த எப்பொழுதும் பகவானோட ஒரு ஈடுபாடோட இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன கதை முதல்ல சொல்லிருக்கேன்னா சொல்லலாம் தெரியல. நாரதரோட நாரதர் வந்து ஒரு வாட்டி பகவான்கிட்ட போய் கேட்டாராம், இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த பக்தன் யாரு அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டாராம். ஏன்னா அவருக்கு அந்த மமதை தானதான் சொல்ல போறார் அப்படின்னு. பகவான் சொல்றா, வா உன்னை அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வரலாம். அங்க ஒரு விவசாயி வயல்ல உழந்துன்னு இருக்கார். உழந்துன்னு இருக்கிறத விதை போடுறதையா இருக்கட்டும், மாட்டை தள்ளி இருக்கிறதையா இருக்கட்டும், பாக்கி வேலை எல்லாம் பார்த்துன்றதுக்காக இருக்கட்டும், வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், உணவுறதா இருக்கட்டும், பகவான்கிட்ட பூஜையில காலையில எழுந்து குளிச்சுட்டு பகவான்கிட்ட பூஜை சொல்லிட்டே இருக்கிறான். பகவான பேர் எடுத்துட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு நாராயணன் அப்படி பேர் சொல்லிட்டு பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு பகவான் சொல்றான். நாரதருக்கு ஒரே கோபம் வருது. நாரதர் சொல்ற, என்னோட ஒரு பெரிய பக்தர் இருக்க முடியுமா? ஒன்னையே துதி பாடிண்டு எப்பொழுது நாராயண நாராயணன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் உலகம் முழுக்க 3 உலகத்திலயும் தெரியும் பகவான் பேர் எடுத்துன்னு சிறந்தவனா தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரே பிராணி நான் ஒருத்தன்தான். என்ன விட்டுட்டு அந்த ஒரு விவசாயிய போய் நீங்க வந்து சிறந்த பக்தன் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி அப்படிங்கிறான். இப்ப பகவான் வந்து சரி உனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுக்குறேன், நீ அதை எப்படி பண்றேன்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறான். இது என்ன அப்படின்னு, ஒரு குடத்துல நிறைய தண்ணி தெளும்ப தெளும்ப ஒப்பி வச்சுட்டு இந்த வயல்ல இந்த இந்த போயிட்டு இருக்கான இந்த விவசாயி அந்த வயல்ல அந்த முழு வயல ஒரு 8 வாட்டி சுத்திட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த குடத்துல இருக்கிற தண்ணி கீழே விழக்கூடாது. சரி அப்படின்னு நாரதர் உடனே அந்த தண்ணி குடத்தை எடுத்துட்டு நடக்கிறாராம். அப்படியே ஒரு 2 ரவுண்டு ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஒரே வெயில்ல கையாலாம் அப்படி ஆள ஆரம்பிச்சிருது. அப்பவும் அந்த குடத்தை எப்படியாவது அப்படி கட்டிண்டு பிடிச்சிண்டு ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு அப்படியே களைச்சு போயிட்டு விழாத அளவுக்கு வரலாம். அப்போ விடாம 7 8 அப்படின்னு முடிச்சுட்டு பகவான்ட்டு வந்துடுறாரு. அந்த குடத்தை காமிச்சு பாரு, இந்த குடத்துல இருந்து ஒரு துளி நீர் கூட கீழே விழல பாத்தியா, பண்ணிட்டேனா உன் டெஸ்ட் அப்படின்னாரா. பகவான் சொல்றான், அது டெஸ்ட் இல்ல, நீ இந்த 8 வாட்டி சுத்தினியே அப்ப எவ்வளவு வாட்டி என் பேர் எடுத்த அப்படின்னாராம். பகவான் ஐய, நீ இது தண்ணி கொட்டக்கூடாது அதானே சொன்ன, உன் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னா. அதுக்கு சொல்ற அந்த பகவான்
அந்த விவசாயிக்கு வந்து விவசாயம் தான் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், அந்த இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறதையும் ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி சாதாரண வேலை பண்ணதா இருக்கட்டும், காலை நேரத்துல பூஜை பண்ணதா இருக்கட்டும், எல்லா நித்திய யுக்தமா அவர் வந்து என் பேர் எடுக்கிறான். சோ இதோட யாரு நல்ல பக்தனா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதான் இங்க இந்த ஞானி. ஞானி நித்திய யுக்தி, எப்பொழுதுமே எந்த மாதிரி ஒரு வேலை பண்றதா இருந்தாலும் சரி, வெறும் பூஜை உள்ள உட்காந்து கோயில்ல உட்காந்து பகவானோட பேர் எடுக்கிறது இல்ல. எந்த மாதிரியான ஒரு நிலையிலயும் இருக்கிறச்ச நித்திய யுக்தமா பகவானோட பேர் எடுக்கிற அந்த மாதிரி ஞானி. தேஷாம் ஞானி நித்திய யுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே. ஒரே பக்தி விசேஷமா பகவான்கிட்ட தான் எக்ஸ்க்ளூசிவா, எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் சொல்றேன், ஒரே கடை தான். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரே எக்ஸ்க்ளூசிவ் டிவோஷன், ஒரே ஏக பக்தி பகவான் மேல. இந்த பாக்கி இருக்கிற அந்த 3 டிவோட்டி பக்தர்களை பத்தி சொன்னார். அவளுக்கு வந்து ஏக பக்தி இல்ல. ஏன்னா அந்த பக்தியோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. துயரம் இருக்கு, ஜிக்ஞாசு இருக்கு, ஆர்வம் இருக்கு, இல்லைன்னா ஒரு பொருள் வாழணுங்கிற ஆசை இருக்கு. பக்தி இருக்கு இல்லைன்னா ஏக பக்தி இல்ல. இந்த ஞானிக்கு தான் ஏக பக்தி, வேற ஒண்ணுமே இல்ல வாழ்க்கை. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலையா இருக்கட்டும், கெட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், துயரத்திலயா இருக்கிறதா இருக்கட்டும், ஆசையா, எதுவுமே இல்ல. எல்லா இதுலயும் ஏக பக்தி விசிஷ்யதே. பிரியோ ஹி ஞானினோத்யார்த்தம் மகம் சச்ச மம பிரியா. எனக்கு அந்த மாதிரியானவா ரொம்ப பிரியமானவர், அவளுக்கு நான் தான் ரொம்ப பிரியமானவர். பகவானுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், தனித்தனி அப்படின்னு இல்ல. இவாளை பிடிக்கும் அவளை பிடிக்கும் அது அப்படின்னு இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பக்தியோட பிரியம் இருக்கு. பிரியம், இந்த மாதிரி ஒரு பிரியம் என்ன, பக்தியில வர பிரியம் வந்து அது அனித்தியமா, நித்தியமானது. பக்தியிலேருந்து வர பிரியம் நித்தியமானதும் சரி, மேல மேல பெருசாயிண்டே போகும், இன்க்ரீஸ் ஆயிண்டே இருக்கும். ஏன்னா இந்த ஞானிக்கு எல்லாமே பகவான் இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையுமே திறந்து இருக்கிறதுனால, அந்த ஒரு அதோட ஒரு பக்தியும் இருக்கிறதுனால அவர் ஞானி. இப்ப ஞான யோகம் பண்றவாள் அந்த ஞானிக்கும் இந்த ஞானிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த ஞானிக்கு வந்து அறிவளவுக்கு நான் ஒரு ஞானம். இந்த ஞானிக்கு அறிவை தவிர ஒரு பிரியம், பகவான்கிட்ட ஒரு சரணாகதி, அந்த ஒரு அடிஷனல் இருக்கிறதுனால அந்த பக்தி யோகம். அந்த பக்தி இருக்கிற அந்த யோகி, அந்த அந்த ஞானி, அந்த ஞானி தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர், அந்த ஞானிக்கும் நான் பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா ஆசையிலேந்து வர ஆசை வேற, இது பிரியம் வேற. இந்த பாக்கி இருக்கிற அந்த வர்ஷிப்பர்ஸ்க்கெல்லாம், பக்தார்கள்லாம் ஒரு ஆசைதான் பகவான்கிட்ட, இது பிரியம். காம அந்த தமஹா பிரேம நிர்மல பாஸ்கரா. ஆசைங்கிறது இருட்டானது, இக்னரன்ஸ் ஆனது, குழப்பமானது. ஆனா பிரேமங்கிறது
நிர்மல பாஸ்கரா, ஒளிமயமானது. இந்த பாக்கி இருக்கிற இந்த 3 பக்தார்கள் அவ அனித்திய யுக்தா. நித்திய யுக்தா இல்ல. நித்திய யுக்தா இந்த மாதிரியான ஞானிகள் தான். எப்பொழுதுமே பகவான் இருக்குது. அனித்திய யுக்தா அவள்லாம். ஏன்னா அவளுக்கு அந்த ஆசையோ அந்த துயரமோ அந்த 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 ஆர்வமோ போன உடனே அந்த சமயத்துல அந்த பகவான் மேல இருக்கிற அந்த ஆசையும் குறைஞ்சிரும். சோ இந்த மாதிரியான ஒரு ஞானிட்ட அவளுக்கு இருக்கிற பக்தியும் ஏக பக்தி. அவ நித்திய யுக்தா. அந்த மாதிரியான ஒரு ஞானி எனக்கு பிரியமானவர். அந்த மாதிரி அவருக்கும் நான் பிரியமானவன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாங் கதிம். உதாரா, நேர்மையான, சின்சியரா இருக்கவர். சர்வ, எல்லாம், ஏவ, நிச்சயமாக, இதே, எவர், ஞானி, ஞானி, தூ, ஆனால், ஆத்ம, தன், இவ, மட்டும், மே, என், மதம், கருத்து, ஆஸ்திதஹ, நிலைத்து, சஹ, அவர், ஹி, ஏனென்றால், யுக்தாத்மா, அவர் ஈடுபட்டு, மாம், நான், இவ, மட்டும், அனுத்தமாம், மிகச்சிறந்த, கதிம், நிலை. எல்லாருமே நிச்சயமாக நேர்மையானவர் தான், சின்சியர் ஆனவர் தான். ஆனால் எந்த ஞானி என்னிடமே நிலைத்து என்னிடமே ஈடுபட்டு என்னையே மிக சிறந்த நிலையாக கருதுகிறாரோ அவரை என் ஆத்மாவாக கருதுகிறேன். எவ்வளவு அழகா சொல்லு. என் ஆத்மாவாக கருதுகிறேன், நானும் அவரும் ஒன்றாக கருதுகிறேன் அப்படிங்கிற பகவான். வருஷனா பார்க்கலாம். உதாரா சர்வ ஏவைதே. உதாரா ரெண்டுமே நெடில் எழுத்து. சர்வ ரஃபா. ஏ வை தே, வை அழித்து சொல்லணும். தே ஞானி, தே ஞா, தே மேல ஆகாத் கொடுத்து ஏ வை தே ஞானி துவாத்மை, நீ துவாத்மை, நீக்கு அப்புறம் ஒரு ஆகாத், வாக்கு மேல ஒரு ஆகாத். ते ज्ञानी त्वात्मैव ते मे मतम् आस्थितः स हि युक्तात्मा. ஆஸ்தி, ஆமே ஆகாது கொடுத்து ஆஸ்தி தி அது ஆஸ்திதஸ்ஸ ஹி யுக்தாத்மா, யூமில் ஆகாத், தாமில் ஆகாத், யுக்தாத்மா மாமேவானுத்தமாங்கதிம். மாமேவாலமே நெடுத்துகள் நுத்தமாங்கதிம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாங்கதிம். உதாரா சர்வ ஏவைத்தே, எல்லாருமே நோபல், எல்லாருமே சின்சியர், எல்லாருமே நேர்மையானவர். உதாரா சர்வ, எல்லாருமே, எல்லாருமே உதாரா, எல்லாருமே நல்லவா. ஏன்னா அவ அவளோட அவளோட அந்த பிணைப்பு, அந்த அந்த துயரத்துக்கான ஒரு பிணைப்பா இருக்கட்டும், ஜிக்ஞாசுவான ஒரு பிணைப்பா இருக்கட்டும், ஒரு பொருளுக்கான பிணைப்பா இருந்தாலும் பகவான்கிட்ட முதல்ல சரண் அடைஞ்சிடுறா. அதனால எல்லாருமே நோபல். எந்த மாதிரியான ஒரு ஆசையா இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு துயரமா இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு ஆர்வமா இருந்தாலும்
பகவானாலதான் அதை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு பகவானே கதின்னு இருக்கிறதுனால எல்லாருமே இந்த 4 விதமான பக்தர்கள் எல்லாருமே உதாரா, எல்லாருமே நேர்மையானவா. ஞானி துவாத்மைவ மே மதம். இந்த 3 பக்தர்கள் சொன்னா அவள்லாம் நேர்மையானவா. ஆனா இந்த ஞானிங்கிறவா இருக்காளே, அவ என்னோட என்னோட ஆத்மன். நானும் அவனும் ஒண்ணு. என்னோட ஆத்மாவும் அவளோட ஆத்மாவும் சேர்ந்து இருக்கு. சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி. இப்ப நல்லவா தெரிஞ்சவாளுக்கும் சோல்மேட்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் நமக்கே தெரியும். நிறைய பேர் நமக்கு தெரியும், அறிஞ்சுட்டு இருப்போம் நிறைய பேரை. ஆனா சில பேர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கருதுவோம். அதுலயும் சில பேர் ரொம்ப குறைச்சலவாதான் நம்ம சோல்மேட்ஸ் மாதிரி கொஞ்சம். அவளுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணாலும் ஓகே. அவ நம்மள நம் நம் நம்ம என்கிட்ட இருக்கிறது அவளுக்கு கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு இருக்கிறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம சேர்ந்து அப்படியே என்ன வேணாலும் அவள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருக்கும். அவ என்ன அதுக்கா என்ன மதிச்சுண்டு என்ன என்ன ஒரு மதிப்பீட்டு பண்ணு, இவன் அப்படி அவன் அப்படின்னு யோசிக்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போவா. இந்த மாதிரி கிடைக்கிறவாள ரொம்ப குறைச்சல். சோ அவ சேர்ந்து இருக்கவா. ஆனா பாக்கி 3 பேரை உதாரா அப்படிங்கிற. உதாரான நேர்மையா இருக்கிறவா, விட்டு கொடுக்கிறவா, ரினவுன்ஸ் பண்றது எல்லாத்தையுமே. எல்லாத்தையுமே விட்டுட்டு பகவானை வழிபாடு பண்றவா. சோ இந்த மாதிரி இருக்கிறவாலும் கொஞ்ச நாள் கேச்சு. ஏன்னா அவளுக்கு அந்த பகவானோட ஒரு ஒட்டுதல் பட்டுதல் வந்ததுனால இந்த அர்த்த ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி இந்த 3 லெவல்ல இருந்தாலும் நாள் போக போக அவளும் ஞானி ஆயிடுவா. காமாத்வேஷாத் பயாத் ஸ்னேகாத் யதா பக்தியேஸ்வரே மனஹ ஆவேஷ்ய தாதகம் ஹித்வா பஹவஸ்தாத் கிருதம் கதஹ. யார் காமம், வேஷம், பயம், ஸ்னேகம் அவ எல்லாரும் பக்தியில மனசு போட்டுண்டானா அவ ஒரு நாளைக்கு இதே அளவு ஞானி லெவல்லான பக்தி அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாகவத்துல சொல்லியிருக்கு. சோ இந்த உதாரா சர்வ ஏ வைத்தே, எல்லாருமே நல்லவா. இந்த நல்லவாளும் போக போக ஞானி ஆவா. ஆனா அந்த ஞானி என்னோட ஆத்மன் மாதிரி, என்னோட சோல்மேட் மாதிரி. எப்படி ஒரு நதியும் கடலும் சேரச்ச அந்த நதிக்குள்ள கடல் போறதும் கடல் நதிக்குள்ள போயிட்டு ஒன்று சேர்ந்து ஒன்னா ஆயிடுறா. அதான் அந்த டிவைன் லவ். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அந்யோன்யம். அதுல யாரு யார் ரெண்டு, இந்த ரெண்டு தனியா யாரு ரெண்டும் தனித்தனியா இருந்தாலும் அப்படி ஒன்னா இருக்கிறதுனால யாரு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம். ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவ நுத்தமம் கதிம். இந்த மாதிரி இருக்கிற அந்த ஞானிகள் ஆஸ்தித நிலையாக என்னிடமே நிலைத்து இருக்கிறாளோ
யுக்தாத்மா ஈடுபட்டு, எப்பொழுதுமே ஈடுபட்டு. உத்தமம் என்னதான் ரொம்ப மிகச்சிறந்தமா நடிக்கிறவா அவளுக்கும் இந்த உத்தமமான நிலை கிடைக்கும். இந்த ஞானி திருப்பி பார்த்தோம்னா, இந்த ஞான யோகம் பண்ற ஞானிகள் பகவான் தாத்விக ஏக்தாவை பாக்குறா, ஒரு தத்துவ ரீதியில ஒன்றா பாக்குறா. ஆனா இந்த ஞானி, இந்த பக்த யோகத்துல பண்ற ஞானி ஆத்மீய ஏக்தாவை பாக்குறா. ரெண்டுமே ஒண்ணு, நாங்க ரெண்டு பேரும் வேற வேற. ஆனா அபின்னமா இருக்கும். அவ அபேதமா இருக்கா. என்னைக்கும் அவள் ஞானிகளுக்கு ஏதாவது அறிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பகவானும் நானும் வேறு இல்லை அப்படிங்கறதுதான் நினைக்கிறா. பகவானும் நானும் வேறு இல்லை அப்படின்னு ஞானிகள் நினைக்கிறா. அது யாராவது ஞான யோகம் பண்ணவா. பக்தி யோகத்துல பண்ற ஞானி அபின்னவா இருக்கா. என்னையும் அவரையும் செப்பரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அந்யோன்யம், அந்த மாதிரியான ஒரு அந்யோன்யம்ல இருக்கிறவாள்தான் பகவான் சொல்றார், இந்த ஞானி அவளை என் ஆத்மாவாக கருதுகிறேன். அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். அதுக்காக நம்ம இப்ப மனசு தளர்ச்சி கொண்டு வரணும். எல்லா விதமான ஞானிகளும் எல்லா விதமான பக்தர்களும் அவருக்கு ஒண்ணுதான், எல்லாருமே நல்லவாதான் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த ஞானி ஒரு லெவல் மேல அப்படின்னு நினைச்சுக்கிறார். சோ நம்மளும் இன்னைக்கு இந்த 19 ஸ்லோகா நாளைக்கு பார்த்துல, அது இன்னுமே ரொம்ப அழகான ஸ்லோகா. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கும். இன்னைக்கு இங்க நிறுத்திக்கலாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, 4 பேர் 4 விதமான பக்தர்கள். நம்ம அந்த முதல் 3 பக்தாவாலே நம்ம இருந்தாலும் சரி, ஞானி லெவலுக்கு வராட்ட இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு, பகவான் கொடுத்திருக்கார். நம்மளையும் நல்லவா அப்படின்னு தான் சொல்ற, கரெக்டா சொல்லிட்டார். உதாரா, நம்மளா நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம். நேத்திக்கதான் சொல்ல வந்தேன், இந்த ஸ்லோகத்துல கிளியராவே சொல்லிடுறாரு. உதாரா, இவாள்லாம் ரொம்ப நல்லவாதான். ஆனா அதுல உள்ள ஞானி லெவல்ல இருக்கிறவா அபின்னமா இருக்கேன் நான் அவரோட. நானும் அந்த ஞானியும் ஒரே ஆத்மாவா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் வந்துருது அப்படிங்கிற. அந்த அளவுக்கு அந்யோன்யம்ல நமக்கு வரைச்சே நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நம்மளால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. எனக்கே இப்பவும் புரியல அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரைச்சே நம்ம எப்படி இருப்போம்னு. ஆனா நினைச்சு பார்த்தா அப்படியே மனசுக்குள்ள ஒரு ஒரு பூரிப்பு வருது. ஆஹா அப்படின்னு இருக்கு ஒரு ஃபீலிங். வருமானம் தெரியாது. பகவான் சொல்றார், இந்த இந்த வழியில போனாலே போரும் நமக்கு. அந்த 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 நிலை நமக்கு கிடைக்கும். அதனால இந்த பக்தி யோகத்தை நல்லா கடைபிடிச்சுங்க. ஏன்னா ஞானம் இருந்தா போராது. ஞானம் வச்சுன்னு நம்மளால ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஏன்னா ஞானம் இல்லைன்னா, ஞானம் போகணும். ஞானம் இல்லைன்னா நமக்கு ஒரு பிலீஃப் வராது, ஒரு ஃபெய்த் இருக்காது. அந்த ஃபெய்த் இல்லைன்னா இந்த பிரியபாவம் வராது. ராமாயணத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஜானேன பினுன ஹோய் பரதீதி, பினு பரதீதி ஹோய் நஹி பிரீத்தி. ஜானேன பினு, அதாவது புரியாம, ஒரு ஞானம் இல்லாம, பரதீதி, பரதீத்தினா ஒரு ஒரு ஃபெய்த், ஒரு பிலீஃப், நம்பிக்கை.
ஞானம் இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா வினு பரதீதி ஹோயினை பிரீத்தி. இந்த பிரியமான ஒரு நிலை சொல்றாள், இந்த சோல்மேட் நிலை வரணும்னா முதல்ல ஞானம் வரணும், அதுக்கப்புறம் நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த பிரியம் வரும். சோ இந்த ஞானம் பத்தி நம்ம நிறைய அந்த 6 அத்தியாயத்துல படிச்சோம். இந்த 7வது அத்தியாயத்துல நம்ம இந்த இந்த நமக்குள்ளேயே இந்த நம்பிக்கை கொண்டு வரணும், பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறது. அந்த பக்தி மார்க்கத்துல இறங்கினா இந்த கடைசியா அந்த ஞானி லெவலுக்கு நம்ம போயிடலாம். பக்தி யோகத்துல இருக்கிற அந்த ஞானி. ஏன்னா அந்த ஞானி பகவானே சொல்றார், அவர் தான் எனக்கு பிரியமானவர், அவரும் நானும் ஒரே ஆத்மாவா நான் பாக்குறேன் அப்படின்னு பகவான் அப்படியே இருக்கலாம். நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.